சீடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. Hi viewers, this is Eris Masala Varangam Anjaripiti. It's me, Surya. டே பை டே பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அழகான விஷயத்தை நம்ம ரசிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒன்று பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஊர் பெங்களூர். அங்கே இந்த பரபரப்பான இடத்துல எங்கடா நின்றுருக்கான்னு யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய பெங்களூரில் மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு ஷார்ட்டாக எம்ஜி ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். இங்கே இல்லாத விஷயங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற ஸ்க்ரீன்லேருந்து நம்ம உடம்புக்கு போகிற கிளாத்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இந்த பரபரப்பான ஒரு ஹார்ட் சிட்டியில் நிறைய பேர் பர்ச்சேஸ் போயிட்டே இருக்காங்க, அப்படியே நானும் பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேன். நம்ம குக்கிங் வெயிட் பண்ணிருக்கேன், வாங்க நிகழ்ச்சி போவோம். வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய செக்மெண்ட் நம் நாடு சமையல் குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹாய். ஹாய், உங்கள் நேம்? Shruti. ஸ்ருதி. என்ன பண்ணுறீங்க? I'm done with my studies. Okay. Now I'm into business. பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்? I'm into retailing of branded clothing, kids and western for ladies. லேடிஸ். ஓ, கிட்ஸ் அண்ட் லேடிஸ். Yeah. சூப்பர். அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனரா? No, not a designer. Passion-காக பண்றேன். ஓ, பேஷனுக்காக பண்ணுறீங்க. ஓகே, சூப்பர். இன்னைக்கு என்ன குக் பண்ண போகிறோம்? Pasta and red sauce. பாஸ்தா அண்ட் In red sauce. ரெட் சாஸ். ஓகே, பாஸ்தா அண்ட் ரெட் சாஸ் செய்ய போகிறோம். செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்த்துருங்க. Mixed herbs, chili flakes, உப்பு, oregano, cheese, சர்க்கரை, capsicum, broccoli, olive oil, tomato puree, பூண்டு, tomato ketchup, pasta, onion. ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதை குக் பண்ணக்கூடிய ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆயில் கடாயில் போட்டுட்டு கேப்சிகம், ப்ரோக்காலி, கார்லிக், ஆனியன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி, மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அண்ட் சுகர் போடணும். அதுக்கப்புறமா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பாயில் பண்ணாச்சு. இது ஹாஃப் குக்டு பாஸ்தா எடுத்துட்டு போடணும். அது பாயில் ஆனதுக்கு பிறகு ஃபினிஷிங் கொடுத்துட்டு தண்ணி யூ ஹேவ் டு ஆட் அண்ட் பாயில் இல்ல அதில் ஊற்றணுமா? எவ்வளோ லெங்க்தாக இருக்குது ப்ராசஸ். பட் இட்ஸ் சிம்பிள். யா, இட்ஸ் ஈஸி. எனி பிகினர்ஸ் கேன் டூ இட். இட்ஸ் நாட் சோ காம்ப்ளிகேட்டட். ஓகே, சூப்பர். ப்ராசஸ் கேட்டோம். சப்போஸ் வந்து நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ். ஓகே. இட்டாலியன் டிஷ்ஷஸ்க்கு எப்போதுமே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து நம் நாடு சமையல் செக்மெண்ட். இதில் வந்து இட்டாலியன் டிஷ் நம்ம செய்கிறோம். இது எப்படி பெங்களூர் ஸ்டைலில் செய்ய போகிறோமா? The origin is like that only. Like that only. Yeah. பூண்டு. ஓகே. அப்புறமா கேப்சிகம். ஹாஃப் கேப்சிகம் போட்டிருக்கோம் இல்லையா? யா. ஓகே. அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி. அது குக் பண்ணல. பார்ன் பர்த் எல்லாமே பெங்களூர் தான். யா. ஆனியன்ஸ். இல்லை, எவ்வளோ ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சிருக்கோம்? 2 onions, 2 medium size onions. ஓகே. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் எங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க? எங்க கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாரு. ஓகே. தனியா இட்டாலியன், மெக்சிகன் அப்படி. ஓகே. எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு குக்கிங் எப்போதுமே ஹாபியா இருந்தது. ஓகே. ஸோ தட். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஓல்ட் ஸ்டைலில் குக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் எதை ரொம்ப லைக் பண்ணுவீங்க? The old form is better. அப்படியா? ஓ, ஆனால் கற்றுக்கிறது மட்டும் இட்டாலியன் ஸ்டைல். அப்டேட் பண்ணணும் இல்லை? ஓ, அப்படி. யா. ஆனால் அம்மாவோட ஸ்டைல் அப்டேட் பண்ண மாட்டீங்க? No, that also I've learned. ஓகே. Next, chili flakes. Yeah. Okay. Red chili flakes, huh? Yeah, red chili flakes. This is 3/4 tablespoon. Okay. Mixed herbs. எதுக்காக இது நம்ம Italian dishes 90% of them has to be made with mixed herbs since for the flavor. Okay. இது ஒன்று வச்சிருக்கோம். இது என்ன? That is oregano. That is again for the flavor. Okay. In tomato puree. Okay. Yeah.
ஓகே நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்றது டொமேட்டோவோட சோர்னஸ் போறதுக்கு. ஓகே ஓகே. சம்டைம்ஸ் கொஞ்சம் புளிப்பா இருக்கும் இல்ல, அதனால தான். யா. ஸோ இந்த டொமேட்டோ பியூரி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் நல்லா தெரியுது நமக்கு. யா. தென் நெக்ஸ்ட் salt 1 tablespoon. ஓகே, மெஷர் பண்ணி வச்சிருக்கோம். யா, I have measured everything. Water எதுக்கு ஆட் பண்றோம்? ஆல்ரெடி நம்ம பாஸ்தா பாயில் பண்ணி தான். Actually sauce it should be like a gravy, not too very thick and not too very thin also. So we add water. Tomato ketchup. Yeah, for the flavor. Now we are going to add the half cooked pasta. Okay, so இது நம்ம என்ன அப்படியே வச்சிருக்கோம்? அது garnish பண்றதுக்கு. ஆனா something ரொம்ப டிஃபரண்டா வந்துட்டு cheese grate பண்ணிட்டு வச்சிட்டு இருக்கேன். So that is why for the garnishing Italian dishes-ல எப்போதுமே garnish பண்ணது cheese போடுறாங்க. coriander leaf-உம் அதே மாதிரி தான? That is not coriander, that is parsley. அது சொல்லிட்டு அது Italian herb அது. Oh, parsley. இது எப்படி இருக்கும் actually? It will resemble coriander but it is not coriander. Not coriander. இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணனும். ஓகே, கிட்டத்தட்ட நம்முடைய டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா நல்ல கமகமன்னு ரெடி ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பாஸ்தா கொஞ்சம் குக் பண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியான டிஷ்ஷை பண்ணிடலாம் இல்லையா? நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்குள்ள ஒரு சின்ன ரீகா பார்த்துருக்கோம். பாஸ்தா இன் ரெட் சாஸ் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு பூண்டு, குடைமிளகாய், ப்ரொக்கோலி, வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், டொமேட்டோ பியூரே, சர்க்கரை, உப்பு ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கெச்சப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பாதி வேக வச்சிருக்கிற பாஸ்தாவையும் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வேக வச்சு கலரி சுட சுட இறக்கினா பாஸ்தா இன் ரெட் சாஸ் ரெடி. யூஎஸ் நம் நாட்டு சமையலில் பாஸ்தா இன் ரெட் சாஸ் ஒரு இட்டாலியன் டிஷ்ஷை நம்மளுடைய பெங்களூர் ஸ்டைலில் குக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோமா இல்லை இதை பற்றி ஏதாவது சொல்ல போகிறீங்களா? Nothing much about the dish. It's mild. So a few of them will not like heavy dishes, right? So mild and suitable for all ages. Oh, okay, சூப்பர். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். Yeah, sure. நீங்களும் சாப்பிட்லாமே. பயந்துக்கிட்டே சாப்பிட்றதா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இருக்கு சொல்லுங்க? It's good. இன்னும் நம்ம வெறும் பாஸ்தா மட்டும் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் பெருசாக தெரியறதில்ல. நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட சேர்த்து சாப்பிடும்போதும் அந்த சீஸ்க்கும் அப்புறம் அந்த ஹர்ப்ஸ்க்கும் சேர்த்து சாப்பிடும்போது தான் நம்ம ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பாஸ்தா இன் ரெட் சாஸ் நம்முடைய அந்தரிப்பட்டி ஷோக்காக நீங்கள் செஞ்சதில் இன்னும் நீங்கள் கடக்க வேண்டிய பாதைகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். Thanks. ஓகே வியூஸ், இன்னைக்கு நம் நாட்டு சமையலில் ஒரு இட்டாலியன் டிஷ் பாஸ்தா இன் ரெட் சாஸ் செய்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு குயிக் அண்ட் ஈஸி சைனீஸ் சிக்கன் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சிக்கன், வெங்காயம், வெங்காயத்தாள், பச்சை குடமிளகாய், சோய் சாஸ், சில்லி சாஸ், உப்பு, கார்ன்ஃப்ளவர், எண்ணெய், டொமேட்டோ சாஸ். ஸோ குயிக் அண்ட் ஈஸி சைனீஸ் சிக்கன் ரெசிபி இது. இது வந்துட்டு நிஜமாகவே 10 நிமிஷம் தான் ஆகும் சமைக்கிறதுக்கு. இஃப் யூ ஹேவ் எவ்ரிதிங் அரேஞ்ச்ட் அண்ட் ஒரு அசம்பிள் மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் அண்ட் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாகிறதுக்குள்ளே நான் வந்துட்டு இந்த சிக்கன் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கொஞ்சம் கார்ன் ஸ்டார்ச்சில் கோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கோட் பண்ணி அது இருந்துச்சுனாவே போதும். இட் கிவ்ஸ் மோர் ட்ரைனஸ். உங்களுக்கு டிஷ்ஷுக்கு வந்துட்டு அது சாகியாக ஆகாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் டிஷ்ஷு. ஸோ அதுக்காக தான் இது பண்ணுறது, கோட்டிங் இட். ஓகே, ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஐம் கோயிங் டு ஆட் ஆயில், எண்ணெய் ஆட் பண்ணி இந்த சிக்கன் பீசஸ் இப்போது சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
அண்ட் இது வந்துட்டு ஒரு கிரேட் சைட் டிஷ். நான் பரோட்டா அந்த மாதிரி பிரெட்ஸ் கூட இது சாப்பிட முடியாது, பட் இட்ஸ் a குட் சைட் டிஷ் ஃபார் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது திஸ் வில் பி a குட் சைட். அண்ட் இட்ஸ் ஸ்டார்டர், நல்ல ஸ்டார்டரும் கூட இது. அண்ட் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறன்ற அவசியம் கூட கிடையாது. இட்ஸ் வெரி குவிக் டு மேக். ஆல்ரைட், ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக ஆகிடணும். சிக்கன் வந்துட்டு ஒரு மாதிரி பேலாக ஆகிடும் வெந்துச்சுன்னா. அண்ட் திஸ் இஸ் டன். ஓகே, இப்போ வந்துட்டு இது கூட ஆட் பண்ண போகிறது வந்துட்டு வெங்காயம், அண்ட் பச்சை குடமிளகாய். அண்ட் இது கூட நீங்கள் ரெட் பெப்பர்ஸ் ஆட் பண்ணணும்லாம் பண்ணலாம். பட் இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் க்ரீன், அதனால் வெறும் பச்சை குடமிளகாய் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸில் வெங்காயமும் பச்சை குடமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சுன்னா தென் நம்மளோட சாஸஸ் எல்லாமே நம்ம டக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ரெசிபி. இது யூஎஸில் வந்துட்டு எப்போ ஒரு மேஜர் பார்ட்டி நடந்தாலும் இந்த குவிக் அண்ட் ஈஸி சைனீஸ் சிக்கன் வில் பி தேர். ஏன்னா இது அவ்வளோ ஈஸி சமைக்கிறதுக்கு, அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால முள் எதுவும் இருக்காது. ஸோ இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி. ஸோ வெங்காயம் கொஞ்சம் ட்ரான்ஸ்லூசண்ட்டாக மாறணும். அதுக்கப்புறம் நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப குறைக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ளேம் ரொம்ப குறைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேவி மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து இது கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி செப்பரேட், கொஞ்சம் தனித்தனியாக இருக்கணும். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல வாசனை ஃப்ரம் த க்ரீன் பெப்பர். இட்ஸ் அமேசிங். ஓகே, இப்போது வெங்காயம் ஆல்மோஸ்ட் ட்ரான்ஸ்லூசண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்து ஆட் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பு, and then red chili paste, கொஞ்சம் tomato sauce, and கொஞ்சம் soy sauce, the flavor is amazing. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வாசனையே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சோய் சாஸ் இருக்குது, டொமேட்டோ சாஸ் இருக்குது, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் த ரெட் சில்லி சாஸ் வந்து ரெட் சில்லி பேஸ்ட் வந்துட்டு இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஃப்ளேவர். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு காஞ்சி மிளகாவை நல்லா ஊற வச்சுட்டு அது கூட கொஞ்சம் வினிகர் அண்ட் சால்ட் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் வில் பி ரெடி. அண்ட் இது நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 2 to 3 weeks வரைக்கும் கூட கம்ப்ளீட்டாக ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் டன். இப்போ ஐம் கோயிங் டு ஆட் க்ரீன் ஆனியன்ஸ் டு கொஞ்சம் வந்துட்டு சர்வ் பண்ணும்போது தூவுறதுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கிறேன். மற்றபடி எல்லாமே இதோட போட்டு டாஸ் பண்ணியாச்சு. ஸோ there you go, quick and easy Chinese chicken. சர்வ் பண்ணிடலாம் அதை. நம்ம ரிசர்வில் வச்சுருக்கிற க்ரீன் பெப்பர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ். ஓகே, there you go, quick and easy Chinese chicken. இதே மாதிரி நீங்கள் பண்ணணுன்னு ரீகேப் பாருங்கள். குயிக் அண்ட் ஈஸி சைனீஸ் சிக்கன் செய்முறை. சிக்கன் பீசஸை கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச் போட்டு கோட் பண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. ஒரு பேனை சூடாக்கிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த சிக்கன் பீசஸை சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை குடமிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே ரெட் சில்லி பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக சிக்கன் வந்த உடனே வெங்காயத்தாள் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா குயிக் அண்ட் ஈஸி சைனீஸ் சிக்கன் ரெடி. என்ன வியூஸ், ஒரு குயிக் அண்ட் ஈஸி சைனீஸ் சிக்கன் எப்படி பண்ணுறது ரீகேப் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேரி அவுட்டில் கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே நீங்களே இதை பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ப்ளீஸ் ட்ரை இட் அவுட் அட் ஹோம். இது வந்துட்டு நீங்கள் யூ கேன் ஹேவ் இட் வித் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி எது கூட வேணால் சாப்பிடலாம். ஹாய் மேம், வணக்கம். 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 உங்கள் பெயர்? வனஜா ராம்தேவ். வனஜா ராம்தேவ். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்.
ஓகே, நீங்கள் என்ன குக் பண்ண போகிறீங்க? க்ரீமி வெஜிடபிள் குருமா பண்ணுறேன் எனக்கு. அப்படியா? ஓகே. ஸோ இது யாராவது சொல்லி கொடுத்து செய்கிறீங்களா இல்லை நீங்களே ஓன் ப்ரிப்பரேஷன்? ஓன் ப்ரிப்பரேஷன். ஓன் ப்ரிப்பரேஷன் தான். ஓகே, சூப்பர். க்ரீமி வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். செய்யறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருங்க. காலிஃப்ளவர், தக்காளி, நவுல்கவுல், பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், நெய், வெந்தயக்கீரை, உப்பு, குடமிளகா, வெங்காயம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகம், மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், பால், க்ரீம், கண்டென்ஸ்ட் மில்க், மைதா. இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி சமைக்க போகிறோங்க ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணிக்கணும், ஒயிட் சாஸ். ஒயிட் சாஸ்னா கொஞ்சம் கீ போட்டுட்டு கீழே இது மைதா கொஞ்சம் வேவிக்கணும். அப்புறமா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கீழே வச்சுட்டு அப்புறமா அதுக்கு மில்க் போடணும். மில்க் போட்டுட்டு அது ஸ்டர் பண்ணி திருப்பி ஸ்டவ்வில் வச்சு திருப்பி ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு அது கொஞ்சம் கட்டியானப்போ ஒயிட் சாஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். பக்கத்தில் வச்சு ஆமாம், தூரமாக வச்சா கையெட்டாது இல்லையா? அப்புறமா இது தவா வச்சுட்டு கொஞ்சம் வெசல் வச்சுட்டு அதில் இதெல்லாம் போட்டுக்கணும். சீசனிங் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுடணும். சரி, ஓகே. கம்ப்ளீட் எல்லா வெஜிடபிள் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம க்ரீமி வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும் இல்லையா? இல்லை, எல்லாம் போட்டுட்டு அப்புறமா இதெல்லாம் போட்டுடணும். மசாலா என்னெல்லாம் இருக்குதோ எல்லா மசாலா அதில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் அந்த க்ரீமு அப்புறமா ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஒயிட் சாஸ் எல்லாம் அதில் போட்டு இது பண்ணால் ரெடி ஆகிடும். அப்புறமா லாஸ்ட்டு சீசனிங் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டுடலாம். ஓகே. ஸோ ப்ராசஸ் கேட்கும் போது ரொம்ப லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டப்புன்னு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? டப்புன்னு முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் இப்போ குக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தால் இப்போ வெரி ஃபாஸ்ட் டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால தான் எங்கள் பசங்களுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஹெல்த்தி ஃபுட் வேறு. கண்டிப்பாக எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றது இல்லை. என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் கூட போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் போட முடியாதுன்னு இல்லை. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் எல்லாம் சமைச்சிட்டு எல்லாம் மீந்தி இருக்கும் இல்லையா, எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் 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 போட்டு இவ்வளோ ஆகிடுது. ஸோ சூப்பர். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? சாஸ் பேன் வச்சுக்கிறோம். ஓகே. போட்டுட்டு கொஞ்சம் கீ 2 ஸ்பூன்ஸ் கீ 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறோம். ஓகே. மெல்ட் ஆயின் பிற்பாடு மைதா எவ்வளோ ஸ்பூன் நீங்கள் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கீங்க? 1 ஸ்பூன். 1 ஸ்பூனா? 1 டேபிள் ஸ்பூன். ஓகே. இது ஆயின் பிற்பாடு இது ஆயிடுச்சு, எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஆயிடுச்சு. இப்போ மில்க் போடணும். மில்க்குங்களா? இது சேம் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாமே? ஓகே. ஸ்டார்ட் பண்ணினே இருக்கணும், இல்லை கட்டி ஆகிடும். இந்த ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் டேஸ்ட்காகங்களா இல்லை நம்ம டேஸ்ட் தான்? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம தனியாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? கப் இருக்காங்க. ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது ஏன் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைங்களா? ஓகே. ஸோ இது அடுத்த ப்ரிப்பரேஷன் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணு. ஓகே. ஸ்டவ் ஆர்டர் பண்ணணுமா? இந்த ஸ்டவ் வேணாமா? ஆன் பண்ணலாம்ல? ஓகே, பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமா? ஐயோ இல்லை, இது ஆனியன்ஸ். கரெக்டு தான். வெங்காயம் இல்லை, வெங்காயம். இது ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கணும். 2 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம். கன்னடத்தில் என்ன சொல்வீங்க அதுக்கு பேர்? ஈருளி. ஈருளியா? ஈருளி. சின்ன வெங்காயத்துக்கு குட்டி ஈருளியா? சன்ன ஈருளி. சன்ன ஈருளியா? ஓகே. இப்படியே கன்னடம் கற்றுக்கலாம் போட்டிருக்கு பேசி பேசியா. நீங்கள் நல்லா தமிழ் பேசிட்டீங்களே எப்படி? நாங்கள் இங்கே அல்சூர் அன்னிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கோம். அந்த ஏரியாவில் எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறோம். அப்படிங்களா? ஓ, எல்லாரும் தமிழ். பட் நீங்கள் பார்ன் பாட்டம் கர்நாடகா வெளியே எங்கே போல. ஓ, ஆரிஜின் எல்லாமே இங்கே தான் இல்லையா? எல்லாம் இங்கே எல்லாமே இங்கே தான். ஓகே.
திடீர்னு பார்க்கும்போது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கீங்க நீங்கள். ஃபேஷன் அப்டேட் அடிக்கடி மகாராஷ்டிரா வந்து இறக்கிட்டே இருப்பீங்களோ? நாங்கள் ஏரியா எல்லாம் இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்கிறது. இந்த ஜெய்மால்ன்னுட்டு ஓகே, எல்லாம் நார்த் இந்தியன்ஸ். நார்த் இந்தியன்ஸ் தான். ஆனால் நீங்களும் அப்படியே மாறிட்டீங்க. ஓகே, நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவீங்களா? கோல்டன். ஓகே. வீட்டில் நீங்கள் தான் எப்பவுமே குக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மை தானே? நான் தான் குக் பண்ணுறேன். ஏன்னா அந்த சாஸ் ப்ரிப்பரேஷன்லேயே தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் மெய்டு தான் நிறைய பேர் செய்வாங்க இல்லையா? மேட் இருக்கோம், பட் அசிஸ்டன்ட் தான் அவங்க. ஆமாம், ஒரு அசிஸ்டன்ட் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருது. ஸ்டவ் மேலே இப்போ என்ன பண்ணிருக்கு அதான் நான் பண்ணுறது. ஆமாம், பாருங்களேன். இப்போ நீங்கள் குக் பண்ண சார் வெளியே போக மாட்டாராமே, வீட்டில் இருந்துட்டு வராமே. அப்படியா? வெளியே சாப்பாடு அவ்வளோ பிடிக்காது. வீட்டில் தான் எப்பவுமே ரெகுலராக சாப்பிடுவார். சார் என்ன பண்ணுறது? பேர் என்னங்க? ராம்தேவன்னுட்டு. எங்களது இது ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸ், ஃபர்னிஷிங்ஸ் எல்லாம் இது அப்போல்ஸ்ட்ரி இது. ஓகே. இல்லை, அவங்க உங்கள் வீடை பார்க்கும்போதே தெரிஞ்சது எனக்கு. நான் நினச்சேன் கலைநயமாக கட்டியிருப்பீங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். கர்டன்ஸ் இந்த ஸ்டோர் எல்லாமே எல்லாம். நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்களா ஹஸ்பண்டுக்கு? நான் ஸ்டார்டிங்ல போய் நின்றேன். ஓகே. நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. இடம் பத்தல, அதனால போறது இல்ல. 2 பேர் பசங்கள, பொண்ணு ஒரு பையன். 2 பேர் போறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு உங்களுடைய குக்கிங்க்கு உங்களுடைய சன்னோ டாட்டரோ இல்லை ஹஸ்பண்டோ ஹெல்ப் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? ஒன்லி டேஸ்டிங் மட்டும்தான். டேஸ்டிங் மட்டும் தான். அவங்களுக்கு தான் மெயின் கிரிட்டிக்ஸ் எங்களுக்கு இல்லையா? கண்டிப்பா. அது நல்லா இல்லைன்னு நான் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு டேஸ்ட் எப்படி வேணும் அப்படிதான் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. அப்ப அவங்களாம் ரொம்ப பாவம் இல்லையா? எனக்கு ஒன்றும் காரம் ஜாஸ்தி இருந்திருக்கும், உப்பு ஜாஸ்தி இருந்திருக்கும். இல்ல, காரம் கொஞ்சம் கம்மியா தான் போடுவீங்க. சப்போஸ் சண்டை வந்துச்சு அப்படின்னு உங்க கோவத்தை சமையல காட்டுவீங்களா? அதெல்லாம் காட்ட மாட்டீங்க. திடீர்னு இந்த சமையலே பண்றது இல்லையா? அதானே கோபம் எங்க காட்டுது. யாருக்கும் சாப்பாடு கிடையாது, எல்லா ஹோட்டல் தான். எல்லா ஹோட்டல் போங்கன்றது. ஓகே ஓகே ஓகே. இந்த டிஷ் வந்து யார்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? எங்க நேபர் வந்து ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க பண்ணின்னு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கத்துக்கினேன். பசங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த அதுக்கு என்ன டேஸ்ட் எப்படி வேணும் அப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன். இப்போ இது கொஞ்சம் ஆயிடுச்சு. அவங்க கேப்சிகம் எல்லாம் இது எவ்வளவு வேணும் எங்களுக்கே அவ்வளோ போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் எல்லாம் ஒன்னொன்னு போட்டுருக்குறேன், அவ்வளோதான். அது கப்பு மெஷர்மெண்ட் வச்சிருக்கிறேன், எல்லாம் ஒரு கப்பு. ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்ச விஷயம், கோவம் வந்துச்சுன்னா சமைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது ஹைலைட்டாக இருந்தது. பின்ன தானே இது கொஞ்சம் சாஃப்டாக மட்டும் இது பண்ண, சாஃப்டானா போதும். ஓகே ஓகே. தண்ணியில் போடுறோம் இல்லையா, அப்போ இது இப்போ இது தக்காளி இதுவும் 2 இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்கம்மா? 1 பெருசாக இருந்துச்சு. அதுக்கு இது மெஷர்மெண்ட் கப்பு அவ்வளோதான். பெருசாக இருந்துச்சு, சின்னதாக இருந்தால் எவ்வளோ இருந்தாலும் அந்த மெஷர்மெண்ட் அந்த கப்ஸ் அளவுக்கு வேணும். சின்னதான 2 போட்டுக்கலாம், இல்லை கட்டி 1 போட்டு. ஓகே. இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எப்பவே பண்ணுறேன். எப்போ நான் வீக்லி ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருது வீட்டில். எல்லாம் ஆயில் பிற்பாடு 1 or 2 இருக்கோம் இல்லையா, எல்லாம் போட்டுட்டு இது என்னன்னா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது இல்லையா பாரு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது இல்லை. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே இப்படி பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பிடுவோம். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க வீட்டில் மிச்சம் மீதி வெஜிடபிள்ஸ் வச்சு அந்த டிஷ்ஷை பண்ணிடலாம். ஆமாம், அது ஃபாஸ்ட்டாக கூட ஆகுது. அதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். ஸோ இப்போ கேரட், பட்டாணி, அது பீன்ஸ், பச்சை பட்டாணி, அது பீன்ஸ். ஓகே. பச்சை பட்டாணி, நவுல்கோல். யா, இது கன்னடத்துல எப்படி சொல்வீங்க? நவுல்கோல் தான். நவுல்கோலா? ஓகே. பாயில்ட் காலிஃப்ளவர். ஓகே. பார்க்கறதுக்கே இப்படி கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப கலர்ஃபுல். அதேமா நீங்க கலர்ஃபுல்லா இருக்கறனால தான் கலர்ஃபுல்லா சமைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா. வீடும் பாத்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. கர்டன்ஸ்லாம் ப்ளூ, சோஃபாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்,
டேபிளும் ரெட்டு, பின்னாடி சோஃபாவும் ரெட்டு, வால்க்கு லைட்டிங் வேற பிங்க்கு, வீடே கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இது உங்க ஐடியா தானே எல்லாமே? எங்கள் இல்லை ஹஸ்பண்ட் ஆடே அப்பா, சாரோட டேஸ்ட் அதெல்லாம். ஓகே, அவங்க வீடு மாத்திரம் அவங்களுக்கு தான். ஓகே ஓகே, எங்களது ஒன்றும் இல்லை. நமது ஒன்லி கிச்சன் தான். கிச்சன் தான். அதுக்குள்ள சார் விடுறதே இல்லை. தண்ணி ஊத்துறது வந்து கிரேவி கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, இது வேவணும் இல்ல. மத்த வெஜிடபிள்ஸ் வேகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 2 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி இன்க்ரீடியன்ஸ் நம்ம இன்னும் பாக்கி வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா மசாலா தூள் தான் இல்லைங்களாம்மா? ஜீரகம், மிளகுத்தூள், மிளகாய் பொடி, மஞ்சள், இன்னொன்று என்னங்க? கரம் மசாலா. கரம் மசாலா. ஸோ இது 5ம் ஆட் பண்ண போகிறோம். எவரெஸ்ட் கரம் மசாலா. எவரெஸ்ட் பார்த்தீங்களா, எடுத்து கொடுக்குறாங்கப்பா. இப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, டெடிகேஷனாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க கூட. இல்லை, அது நாங்கள் எவரெஸ்ட் தான் போட்டுருக்கு. அப்படிங்களா? எப்பவுமே எவரெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? எப்பவுமே எவரெஸ்ட் தான். ஓகே, சூப்பர். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது குக் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிடலாங்கம்மா? பண்ணலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்குது. இது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட பரவாயில்ல, சாப்பிட முடியும். இன்னொன்று நம்ம இந்த மசாலா வேற ஆட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அது லாஸ்ட்ல அது. அப்படிங்களா? அதுக்கு மசாலாக்கு ஒன்றும் இது இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபுட்டா இருக்கு நினைக்கிறேன். மோஸ்ட்லி குருமா இந்த மாதிரி எது வச்சாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மசாலாவை போட்டுடுறாங்க. இதுக்கு இல்லை, இது ஜஸ்ட் கலருக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் மட்டும் தான் நம்ம அதை ஆட் பண்றோம் இல்லைங்களா? இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டுருக்குதா, இவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவரே போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் அதுக்கு நல்லா இருக்கும்? சப்பாத்தி ஐட்டம் மாதிரி? சப்பாத்தி, நான் எல்லாம் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி, பூரி, அப்புறமா பிரெட்டு. எங்கன்னா வெளியூர் போயிட்டு வந்துட்டு டைம் இல்லைன்னு சார் இப்படி பண்ணிட்டு இருக்கல. ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா குக்கர்ல எல்லாம் போட்டுட்டு குக்கர்ல சுயன்னுட்டு போகுது. முடிச்சிருவீங்க. நல்லா பாட்டெல்லாம் பாடுவீங்க போல் இருக்கேன். நாங்க கிளப்ல எல்லாம் மியூசிக் கிளாஸ் கூட இருக்கோம் இல்லையா? அப்படிங்களா? ஓகே, கண்டிப்பா. மியூசிக் கிளாஸ், பஜன்ஸ் எல்லாம். ஓகே, எல்லாம் கல்யாணம் ஆனா எல்லாம் சங்கீத், நார்த் இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் கூட பண்ணுறோம். நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ண ஒயிட் சாஸ் எப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம்? அது கூட லாஸ்ட்டு தான். ஓகே. இப்போ நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸ்டீம் வந்து ஆமாம், குக் ஆயிரத்தில் பார்த்தலாம். நல்ல வாசம். அது குக் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஸ்மெல் இருக்கிறதுனால கண்டிப்பாக குக் ஆகிருக்கும். இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும், வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே அதுதான் இல்லைங்களா? ஆமாம். உள்கோல் பார்த்தா மீதி எல்லாம் ஆயிருக்கும். அதுதானே லேட் ஆகுது. இப்போ உப்பு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. எப்பவுமே கல்லுப்பு தான் உபயோகப்படுத்துவீங்களா? எப்போ கல்லுப்பு. இதுதான் அந்த பக்குவப்பட்ட சமையல் அப்படிங்கிறது. அந்த உப்பை கையில் எடுத்து இப்படி தூவி விடுறது. இது போட்டுடல. கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி இல்லைங்களா? இல்ல, அது மேத்தி. யாரோட பேத்தி? இந்த வெந்தயக்கீரை அப்படிங்கிறது தான் அந்த மேத்தி அப்படின்னு சொல்றோம். சரிங்க. இப்போ நிறைய இப்போ இதெல்லாம் போட்டு. ஓகே. இது ஜீரா பவுடர் கூட போடல, இல்ல கட்டு பவுடர் இல்லாத போனா ஜீரா அப்படியே போட்டுக்கலாம். எப்படி இவ்வளவு அழகா போட்டு வச்சிருக்கீங்க? இதுவே மெஷர் பண்ணி கலர்ஃபுல்லா வச்சிருக்கீங்க. ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் ஜீரா. வாசல்ல கோலம் போட்ட மாதிரியே இருக்கு. இது வேற. ஓகே. ஃபர்ஸ்ட் ஜீரகம், மிளகுத்தூள், அதுக்கு அப்புறம் சாம்பார் பொடியா? இல்ல, இது எவரெஸ்ட் கரம் மசாலா. ஓகே. அப்புறம் எவரெஸ்ட் மிளகாய் தூள், அப்புறம் எவரெஸ்ட் மஞ்சள். ஓகே, சூப்பர். கச்சிதமா ஒரே டைம்ல முடிச்சிட்டீங்க வேலையா? எப்பவுமே ஹவுஸ் ஒய்ஃப் அம்மா அப்படின்னாவே சேவிங்ஸ்ல இருந்து டைம் சேவிங்ஸ் வரைக்கும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்றீங்க நீங்க. ஓகேம்மா. ஸோ இப்போ கலர்ஃபுல்லா இருக்கு அந்த நம்ம மசாலா ப்ரிப்பேர் தான் கலர் நல்லா வந்து. செமையா இருக்கு. அப்புறமா
நிறைய வந்துட்டு நம்ம இந்த க்ரீம் எப்போ ஆட் பண்ண போகிறோம்? இப்போ இப்போ ஆட் பண்ணிடலாம். இது அது க்ரீம் கொடுங்க. இது என்ன க்ரீம்? இது இது ஃப்ரெஷ் க்ரீமு. ஃப்ரெஷ் க்ரீம். இது மில்க் மேலே வரும் இல்லையா, அது சேர்த்து வச்சுட்டு. அந்த ஆடையா? கன்னடத்தில் எப்படி சொல்றீங்க? கெனே. 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 ಎಲ್ಲ வீட்டில் என்ன கிடைக்குமோ கடையிலிருந்து ஒன்றும் வாங்கிக்கிறது வருது. இந்த க்ரீம் எல்லாம் என்ன வாங்கிக்கணும் நான்? ஆமாம் ஆமாம், க்ரீம் கூட கிடைக்கும். நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் அவ்வளோ வீட்லேயும் நம்ம. இப்போ இன்னைக்கு சமையல் செய்யணும்னுட்டு நான் என்ன பண்ணேன், பால் காஞ்சி க்ரீம் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்பா சமையல் இன்னைக்கு தான். அப்புறமா இது பேருக்கு இந்த மாதிரியே இப்போ க்ரீம் வெஜிடபிள் மசாலாவில் பார்த்தீங்கன்னா க்ரீம் இப்போ ஆட் பண்ணிட்டோம். இந்த க்ரீம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒயிட் சாஸ் தான். ஸோ ஒயிட் சாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஆற வச்சுருந்துருக்கோம். ஆமாம், ஸோ அதுதான் நம்ம நிறைய ஆட் செஞ்சுருக்கோம். ஓகே, ஸோ க்ரீமி வித் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் வெஜிடபிள் குருமா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரீகேப் பார்க்குறோம். க்ரீமி வெஜிடபிள் குருமா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுங்க. பேன் ஹீட் ஆனதும் நெய் விட்டுட்டு அது கூட மைதா ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் நிறைவாக பால் ஆட் பண்ணி நல்லா கலக்கி இறக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆலிவ் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயம் போட்டு கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் குடைமிளகாய், தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி, நூல்கோல், ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர், தேவையான அளவுக்கு தண்ணீர், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறைவாக மேத்தி, ஜீரா பவுடர், மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாலாடையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு ஆற வச்சுருக்கக்கூடிய ஒயிட் சாஸையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி சுட சுட இறக்குனா க்ரீமி வெஜிடபிள் குருமா ரெடி. வியூவர்ஸ், இன்னைக்கு சமைப்பும் பரிமாறும் செக்மெண்ட்டில் டேஸ்ட் பண்ணதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ரத்னா ரமேஷ்மா. நல்லா இருக்கீங்களா? காலையில் சாப்பிடலையா? சத்தமே வரலையே. இதை டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக காலையில் சாப்பிடாம இருந்திருக்கீங்க, அப்படி தானே? ஓகேம்மா, டேஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கம்மா. நீங்க குக் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பிடுங்க. ஒருவேளை நீங்க சமைச்சது நீங்க சாப்பிட மாட்டீங்களோ? வெளியே ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களோ? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ತುಂಬಾ நல்லா இருக்கா? 100க்கு 100. 100க்கு 100. 50% தமிழ், 50% ಕನ್ನಡ வேற. ತುಂಬಾ நல்லா இருக்கு. ಕನ್ನಡದಲ್ಲಿ எப்படி சொல்வீங்க? ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಓ, ಚೆನ್ನೈಗೆ போணுமோ? ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಚೆನ್ನೈಗಾ? ನಾವಿಲ್ಲ ಕನ್ನಡದವರು. ಹೌದಿಲ್ಲ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படிங்களா? ಓಕೆ, ಸೊ ಪಾಪಟ ಕೊಡುங்க. ಚೆನ್ನಾಗಿದೆ. ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ನಿಮ್ಮ ಅಮ್ಮನಿಗೆ ಹೇಳಿ ಮಾಡಿಸ್ಕೊಂತೀಯಾ ತಿರ್ಗಾ? ஓகே, சூப்பர். பெங்களூரில் ஒரு சூப்பரான கிளைமேட்டில் சூப்பராக டேஸ்ட்ஃபுல்லாக குக்கிங்கை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு டிஷ் செய்திருக்காங்க மேம். செஞ்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் டேஸ்ட் பண்ணதுக்காக உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு சமைப்போம் பரிமாறும் செக்மெண்ட்டில் சீஸ் வெஜிடபிள் குருமா செய்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் மிச்சமான காய்களை வச்சு சூப்பராக ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மைதான் அது. நான் உங்கள் செஃப் பாலு, திண்டுக்கல் பொன்ராம். இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் கோல்டன் ஃப்ரைடு ப்ரான். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? எண்ணெய், கலர் பவுடர், பேக்கிங் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர், மைதா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, இறால். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருவோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சிடலாம். இந்த கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை இப்போ ஊற்றலாம். இந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ளார நம்ம கோல்டன் ஃப்ரைடு ப்ரானுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். முதல்ல மைதா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர்,
பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக கலர் பவுடர். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இறாலை ஒவ்வொன்றா பேட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஷ் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதேமாதிரி இந்த மாதிரி ப்ரான்ஸு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும். இதை வந்து டொமேட்டோ சாஸோட டச் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே குக் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துடலாம். கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் பண்ண முதல்ல அடுப்பை பற்ற வச்சுங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடேற்றி வச்சுக்கோங்க. அதோட பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, ஒயிட் பெப்பர் பவுடர், பேக்கிங் பவுடர், கலர் பவுடர், தேவையான தண்ணி விட்டு ஒவ்வொரு ப்ரான்ஸாக எடுத்து சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்து பொன்னிறமாக எடுத்தால் நம்மளோட கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் ரெடி. ஓகே, ரீகேப் பார்த்தாச்சு. இந்த கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த கோல்டன் ஃப்ரைடு ப்ரான் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது ஹாட் கார்லிக் சாஸ்னு ஒரு சாஸ் இருக்குது, அதை டச் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை டொமேட்டோ சாஸில் டச் பண்ணி சாப்பிட்லாம். இது வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறேன், முந்திரி தேங்காய் பால்கோவா. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. பால், முந்திரி, தேங்காய் துருவல், சர்க்கரை, ஏலக்காய், நெய். முந்திரி தேங்காய் பால்கோவா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துப்போம். ஸோ இந்த கடாயில் வந்து பால் ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். ஸோ இதில் வந்து நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ
இந்த பாலில் வந்து அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. இதோட வந்து தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அப்படி பண்ணிட்டே இருக்கணும். நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ. ஃபைனலாக இதோட வந்து தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி தேங்காய் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் வந்து கெஸ்ட்லாம் வரும்போது அப்படியே ஈஸியான ஒரு ஸ்வீட்டை நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி பண்ணுன்ற ரீகேப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கடாய் எடுத்துக்கோங்க, பால் ஊற்றிக்கோங்க. பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த முந்திரி பேஸ்ட்டை வந்து பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து தேங்காய் தூள் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா முந்திரி தேங்காய் பால்கோவா ரெடி. முந்திரி தேங்காய் பால்கோவா எப்படி பண்ணுறது கேப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். So till then take care. ஸ்மிகங்க சைனிங் ஆஃப். Bye. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு எவரெஸ்ட் மசாலா வழங்கி அஞ்சரிப்பட்டி நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பரபரப்பான பெங்களூர் நகரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ரோடு தான் இது மகாத்மா காந்தி ரோடுன்னு சொல்லக்கூடிய MG ரோடு. இங்கே வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா கிளாத்ஸ் கலெக்ஷனும் இங்கே எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவில் ஏகப்பட்ட ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் நிறைய பேர் இப்படி கிராஸ் பண்ணி போய்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஹாப்பி, இன்னைக்கு ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஷோ மிஸ் பண்ணாதீங்க. வில் மீட் நெக்ஸ்ட் டே. அண்ட் பை ஃப்ரம் சூர்யா. இது எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி.